வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பட்டன் இட்லியும் சாம்பாரும் தாங்க பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் பட்டன் இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சுருக்கேங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் மஸ்டர்ட் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்க்குறேங்க, கார்லிக். அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க, ஆனியனு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாசிப்பருப்பு 1 கப்பு சேர்க்குறேங்க நான். அதுக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து, அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்து நான் கலந்து விடுறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து குக்கர் போட்டு வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுக்க வேண்டியது தாங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே குக் ஆகிருக்குங்க சாம்பார். கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து ரெடிங்க சாம்பார். இப்போ பட்டன் இட்லி செய்யலாங்க. அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா குழியிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவை எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம இட்லிக்கு ஊற்ற போகிறோங்க. இது 1 ஸ்பூன் அளவு தாங்க பிடிக்கும். இதே போல் நம்ம எல்லா தட்டுலையுமே ஊற்றி வைக்க போகிறோங்க. யாருக்கு தாங்க பிடிக்காது பட்டன் இட்லி? நல்ல சாம்பார் தெளிவு போட்டு அதில் ஒரு 15 பட்டன் இட்லி சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு தான் நம்ம இட்லியை நம்ம வச்சு நம்ம கவர் பண்ணணுங்க. கேஸ் கட் எடுத்துகிட்டு கவர் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடுங்க. இட்லி ரெடிங்க. இதை எடுத்து தட்டில் நல்லா சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சுட சுட ஒரு கைப்பிடி அளவு இட்லி எடுத்து அதில் ஒரு 2-3 கரண்டி பாசிப்பருப்பு சாம்பார் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.